40 நாட்கள் 40 வார்த்தைகள். இன்று 36ஆம் நாள். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறதான வார்த்தை ஞானேந்திரியம். ஞானேந்திரியம் என்று சொன்னால் சென்ஸ், உணர்வு என்று பொருள் பெறும். நம்முடைய வேதாகமத்திலே ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்பட்டதான வார்த்தை ஆகும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் என்று வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியராக சொல்லப்பட்டிருந்ததான பகுதியிலே திடீரென்று ஆவிக்குரிய போராட்டத்தை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கு இணையாக இந்த வசனத்தை பயன்படுத்தியதாக வேத வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள். முதிர் வயதுடையவர்கள் அவர்கள் எடுக்கக்கூடியதான ஒவ்வொரு முடிவுகளிலேயும் ஞானம் விளங்குகிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுக்கக்கூடியதான முடிவுகள் காட்லி டிசிஷன்ஸ் ஆக இருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.